பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புவியியல் குறியீடு GI டேக் பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா, இது ரொம்ப முக்கியமான பாக்ஸு, அடிக்கடி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டு அப்படின்னா 2 இதுக்கு வரும். 2 இதுக்கு புவியியல் கூறு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஆரணி 1, காஞ்சிபுரம் 1, இது ரெண்டும் பட்டுக்கு வந்துடும். சரிங்களா, அப்போ பட்டு அப்படின்னா அதுக்கு புவிசார் குறியீடு ஆரணி, காஞ்சிபுரம். இன்னொரு பட்டு இருக்கும், என்னென்னா கோரா பட்டு சேலை. இந்த கோரா பட்டு சேலை அப்படின்றது கோயம்புத்தூர். சரிங்களா, பட்டு அப்படின்னா ஆரணி, காஞ்சிபுரம். கோரா பட்டுன்னு வந்துடுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோயம்புத்தூர் வந்துடும். அடுத்து பாருங்கள், மாவு அரைக்கும் இயந்திரம். சரிங்களா, கிரைண்டர்னாலும் கோயம்புத்தூர் தான். அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோரா பட்டு சேலை, மாவு அரைக்கும் இயந்திரம். அடுத்து பாருங்கள், தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படின்னா நம்மளுக்கு ஓவியம், கலைநயம், தலையாட்டி பொம்மை, வீணை, இது எல்லாமே வந்துடும். சரிங்களா, அதாவது தஞ்சாவூர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்றது தலையாட்டி பொம்மை. அது வீணை வாசிக்கிறதுக்கு தந்து தலையாட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒரு தட்டில் வச்சுருக்காங்க, கலைநயமிக்க தட்டுக்கள். அது மேலே பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, ஓவியங்கள். இது ஃபுல்லாக தஞ்சாவூர். நாகர்கோவில்னு வந்துடுது, அப்போ கோயில் நகைகள். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈரோடு மஞ்சள். சரியாப்பா, ஈரோடு என்ன அப்படின்னா மஞ்சளுக்கு ஃபேமஸ்ஸு, மஞ்சள். சேலம் அப்படின்றது வெண்பட்டு. அப்போ பட்டு அப்படின்றது 4 இது வந்திருக்கு பார்த்தீங்களா. பட்டு அப்படின்னா ஆரணி, காஞ்சிபுரம். கோரா பட்டுனா கோயம்புத்தூர். வெண்பட்டு அப்படின்னா சேலம். பவானி போர்வைகள்ப்பா. சரியா, பவானி போர்வைகள். மதுரை சுங்கடி சேலை. இந்த சேலை அப்படின்றது ஒரே ஒரு இடத்துக்கு தான் வரும், மதுரைக்கு மட்டும்தான் வரும். ஸோ மதுரை அப்படின்றது சுங்கடி சேலை. மிச்சம்லாம் பட்டு தான் வரும், சேலை இது ஒன்று தான் வரும். அடுத்து சுவாமிமலை வெண்கல சிலைகள். சரியா, சாமியோட சிலை எல்லாமே வெண்கல சிலையாக தான் இருக்கும். அப்போ சுவாமிமலை வெண்கல சிலைகள். நாகர்கோயிலை குழப்பிடக்கூடாது, கோயில்னா கோயில் நகைகள், நாகர்கோயில். சுவாமிமலை அப்படின்னா வெண்கல சிலைகள். நாச்சியார் கோயில் அப்படின்னா குத்து விளக்குப்பா. நாகர்கோயிலும் நாச்சியார் கோயிலும் குழப்பிடாதீங்க. இப்போ குத்து விளக்கு நச்சுன்னு நிற்கும், நடுவில் வச்சாலும் நச்சுன்னு நிற்கும். அப்போ நாச்சியார் கோயில் அப்படின்றது குத்து விளக்கு, நாகர்கோயில்னா கோயில் நகைகள். அடுத்து பத்தமடைக்கு பாய், 10 பாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரி பாரம்பரிய பூத்தையல். நீலகிரினா நம்மளுக்கு மலை தான் ஃபுல்லாக, அங்கே பூக்கள் அதிகமாக பூக்கும், அப்போ பாரம்பரிய பூத்தையல். மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், இது நம்மளுக்கு தெரியும். சிறு மலைன்னு வருது, அப்போ மலை வாழை. அவ்வளோதான், சிறுமலை, மலை வாழை. ஈத்தோ மொழி என்னென்னா தேங்காய். இது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா, ஈத்தோ மொழி அப்படின்னா என்னென்னா தேங்காய். இது புவிசார் குறியீடுகளுக்கான பாக்ஸு. இது எதில் இருக்குது அப்படின்னா 10th ஜாகிரஃபி புக்கில் தமிழ்நாடு மானுட புவியியல் 7வது லெசனில் இந்த பாக்ஸ் இருக்குது. நன்றி.